Your time starts now. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ரித்திகா கலையழகன். நான் ஸ்ரீ பாலாஜி மெடிக்கல் காலேஜில் மூன்றாம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு என்னன்னா, ரீப்ரோக்ராமிங் ஆஃப் மெச்சூர் செல்ஸ் இன்டு இன்டியூஸ்ட் ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ். அடுத்த பக்கம். இதற்கான அர்த்தம் என்னன்னா, ஒரு நிமிஷம். முதிர்ந்த செல்களை தூண்டப்பட்ட பன்மை திறன் கொண்ட தண்டு செல்களாக மறுநிரலாக்கம் செய்தல். அதாவது நம்ம உடம்புல ஆல்ரெடி மெச்சூரான முதிர்ந்த செல்கள், வேறுபடுத்தப்பட்ட செல்களை நம்ம மறுபடியும் பன்திறன் கொண்ட ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுதான் இந்த ப்ராசஸோட இன்டென்ஷன். இப்போ இதில் நம்ம என்னென்ன கற்றுக்க போகிறோம்னா, இந்த செயல்முறையோட வரலாறு, அப்புறம் மறுநிரலாக்கத்தில் ஓஎஸ்கேஎம்மின் பங்குகள், மறுநிரலாக்க மரபணு கடத்திகள்னா வெக்டர்ஸ், அதோட வகைகள், அப்புறம் பண்பாடுகளும் குறைபாடுகளும். அடுத்த பக்கம். வரலாறுன்னு பார்த்தோம்னா, 1962 திரு ஜான் கார்டன் என்பவர் முதலாக இந்த ஆராய்ச்சியை தவளைகள்ல மேற்கொள்றாரு. இதுக்கு அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, 2 தவளைகள் எடுத்திருக்காரு. ஒரு தவளையுடைய கருவுறாத தவளை முட்டையை எடுத்திருக்காரு. அந்த தவளை முட்டையிலிருந்து மூலக்கரு, அதாவது நியூக்ளியஸை அகற்றிட்டு இன்னொரு தவளையிலிருந்து குடல் செல், மாறுபட்ட முதிர்ந்த குடல் செல்லிருந்து ஒரு மூலக்கருவை எடுக்கிறாரு. இப்போ இந்த மூலக்கரு நீக்கப்பட்ட கருவுறாத தவளை முட்டை இருக்கு இல்லையா, இந்த மூலக்கரு நீக்கிறதுக்கான செயல்முறைக்கு பேரு நியூக்ளியேஷன். இந்த முட்டைக்குள்ள இதோடைய மூலக்கருவை செருகிறாரு. இது மூலியமா மறுநிரலாற்றம் தூண்டப்பட்டு ஒரு புதிய தவளை குட்டி உருவாகுது. அடுத்த பக்கம். இதே ஆராய்ச்சியை தொடர்ந்து 30 ஆண்டுகளுக்கு அப்புறம் 1996 டாலி அப்படிங்கிற ஆட்டுக்குட்டி ஒன்று உருவாக்கப்படுது. இதுல என்னன்னா, ஒரு முட்டை வழங்குனர் ஆடும் இன்னொரு மூலக்கரு வழங்குனர் ஆடும் இருக்கு. ஒரு முட்டை வழங்குனர் ஆட்டிலிருந்து முட்டை செல்லை எடுத்து மூலக்கருவை நிற்கிறாங்க. அதே நியூக்ளியேஷன் செயல்முறை. இரண்டாவது, மூலக்கரு வழங்கும் ஆட்டோடைய மார்பக சுரப்பி செல், அதாவது மேமரி செல்ஸோட மூலக்கருவை மின்துளையாக்கம் மூலமாக அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி மூலியமா இந்த முட்டைக்குள்ள செலுத்தி அதுல இருந்து உருவாகிற கருவை ஒரு வாடகை தாயோடைய கருப்பைக்குள் வச்சு ஒரு டாலிங்கிற ஆட்டுக்குட்டிய உருவாக்கியிருக்காங்க. அடுத்த பக்கம். இப்ப மறுநிரலாக்கத்துல ஓஎஸ்கேஎம்மின் பங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சாதாரணமான செல்லு எம்பிரியானிக் ஸ்டேஜ்ல இருந்து, அதாவது கருமூல செல்கள்ல இருந்து முதிர்ந்த தன்மைக்கு போகணும்னா அதுக்கு மொத்தம் 3 காரணிகள் தேவைப்படும். அந்த காரணிகள் என்னென்னா, டிஎன்ஏ மெத்தைலேஷன், ஹிஸ்டோன்ல ஏற்படுற மாற்றங்கள், ஏடிபி சார்ந்த குரோமாட்டின் புதுப்பித்தல். இந்த 3 காரணங்கள் தான் ரொம்ப முக்கியமா தேவைப்படும். இந்த 3 காரணங்களையும் இந்த ஓஎஸ்கேஎம் அப்படிங்கிற மெய்நிரலாக்க காரகங்கள், அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்ஸ் தடுத்து நிறுத்துது. இது மூலியமா நம்மளோட செல்ஸோட பன்மை திறனை நம்மளால தக்க வைக்க முடியுது. இந்த காரகங்கள் என்ன ஆகும்னா, செல்லுக்குள்ள போனோடனே ஒன்னோடு ஒன்று இணைந்து ஒரு சுய ஒழுங்குமுறை சுற்றை உருவாக்குது. அதாவது இன்டர் கனெக்டட் செல்ஃப் ரெகுலேட்டரி சர்க்கியூட். இந்த சுற்று பன்மை திறன் சார்ந்த மற்றும் அதனை ஊக்குவிக்கிற மரபணுக்களை இன்டியூஸ் தூண்டுது. ஸோ இதுல ஓஎஸ்கேஎம் அப்படிங்கிறது என்னன்னா, யமனக்க காரணிகள் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன வரும்னா, OCT4, SOX2, KLF4, C-MYC. அடுத்த ஸ்லைடு. இப்போ இந்த பன்மை திறன் தூண்டப்படும் போது 2 அலைகள் உருவாகுது. மெய்நிரலாக்க அலைகள், டிரான்ஸ்கிரிப்ஷன் வேவ்ஸ். இந்த அலைகள்ல முதல் அலை என்ன பண்ணுதுன்னா, C-MYC அப்படிங்கிற மரபணு குரோமாட்டினை திறக்குது. குரோமாட்டின் திறக்கும் போது SOX2 அப்புறம் OCT4 இது ரெண்டும் மரபணுக்கள், அதாவது மறுநிரலாக்கத்தை தூண்டக்கூடிய மரபணுக்களை போய் அடையுது. இரண்டாவது அலையில முதிர்ந்த செல்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே மீசன்கைமல் வடிவத்திலிருந்து எபிதீலியல் வடிவத்திற்கு மாறுது. இந்த ப்ராசஸை மீசன்கைமல் எபிதீலியல் டிரான்சிஷன் சொல்லுவாங்க, MET. இந்த மாற்றத்தினால ES லைக் கிளஸ்டர்ஸ், கருமூல செல்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கொத்து மாதிரி வடிவத்தை உருவாக்குது. இது பன்மைத்திறன் மரபணுக்களுடைய வலைப்பின்னலை செயல்படுத்துது. அடுத்தது. அடுத்த ஸ்லைட். ஒரு பொதுவான செயல்முறை, அதாவது ப்ராசஸ்னு பார்த்தோம்னா,
நமக்கு ஃபர்ஸ்ட் தேவைப்படுறது இந்த எமனக்க காரணிகள், மறுநிரலாக்க காரணிகள்னு சொல்லப்படுற OSKM. இது எல்லாத்தையும் ஒரு மரபணு கடத்தி, வைரஸா இருக்கலாம், இல்லைன்னா வைரஸ் இல்லாமலும் இருக்கலாம், மரபணு கடத்திகளுக்குள்ள போட்டு நம்ம செல்லுக்குள்ள அனுப்புறோம். செல்லுக்குள்ள அனுப்புறது மூலியமா இது வந்து ஒரு டிரான்சியன்ட் எக்ஸ்பிரஷன், ஒரு நிலையற்ற எக்ஸ்பிரஷன், வெளிப்பாட வெளிக்கொணருது. இது மூலியமா இந்த பன்மை திறன் கொண்ட மரபணுக்கள் எல்லாமே செயல்பட ஆரம்பிச்சு மரபணு அமைப்பே மாறுது. இது மூலியமா நமக்கு கருமூல செல்கள் வந்து உருவாகுது. இப்ப மரபணு கடத்திகள் மட்டுமே பார்த்தோம்னா நமக்கு நாலு வகைப்படும். அதுல என்னன்னா இன்டகிரேட்டிவ் வைரல், இன்டகிரேட்டிவ் நான் வைரல், இன்டகிரேட்டிவ் நான் இன்டகிரேட்டிவ் வைரல் மற்றும் நான் இன்டகிரேட்டிவ் நான் வைரல். அடுத்து இப்ப இதை தமிழ்ல பார்த்தோம்னா இன்டகிரேட்டிவ் வைரல்னா ஹாஸ்ட் புரவலருடைய டிஎன்ஏவோட இணைந்து வைரஸ் திசையின் மூலம் மறுநிரலாக்கம் செய்தல். வைரஸ் அதே மாதிரி இந்த வைரஸ் என்ன ஆகும்னா இதுல கடத்தப்படுற டிஎன்ஏவோ இல்ல காரணிகளோ ஹாஸ்டோட டிஎன்ஏ கூட போய் சேரும். இன்டகிரேட்டிவ் நான் வைரல்னாக்கா வைரஸ் வந்து இங்க வெக்டாரா பயன்படுத்தப்படாது, ஆனா இது வந்து டிஎன்ஏ ஹாஸ்டோட டிஎன்ஏ கூட போய் சேரும். நான் இன்டகிரேட்டிவ் வைரல்னா இது வந்து டிஎன்ஏ ஹாஸ்டோட டிஎன்ஏ கூடயும் சேராது, ஆனா வைரஸ் மூலியமா நம்ம அந்த ஜெனட்டிக்ஸை கடத்துறோம், மரபணுவை கடத்துறோம். நான் இன்டகிரேட்டிவ் நான் வைரல்னா இது வந்து ஹாஸ்டோட டிஎன்ஏ கூடயும் சேராது, வைரஸையும் நம்ம வந்து வெக்டாரா கடத்தியா பயன்படுத்த மாட்டோம். அடுத்த ஸ்லைடு. இதை டீட்டெயில்டா பார்க்கணும்னா இந்த வரைபடத்துல பாத்தீங்கன்னா இப்ப இன்டகிரேட்டிவ் வைரல் டிரான்ஸ்ஃபெக்ஷன்னா பரிவர்த்தனை. இதுல வந்து நம்ம என்ன கடத்தியா ரெட்ரோ வைரஸ் இல்லைன்னா லென்டி வைரஸை பயன்படுத்துறோம். இந்த வைரஸ்குள்ள நம்மளோட ஃபேக்டர்ஸை போட்டு எமனக்க ஃபேக்டர்ஸ் காரணிகளை போட்டு நம்ம அனுப்பணும்னா இதுல அந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா அது டிஎன்ஏல போய் மாடிஃபிகேஷன் மாற்றங்களை உருவாக்குது. அதே மாதிரி டிஎன்ஏக்குள்ள போகுது, அது வந்து ஒருங்கிணைது டிஎன்ஏ கூட. அதனால இது இன்டகிரேட்டிங் வைரல். நான் இன்டகிரேட்டிங் வைரல்னாக்கா இப்ப வந்து அது ரெண்டாவது பிக்சர்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து எமனக்கா ஃபேக்டர்ஸை கொடுத்துருக்குறோம், ஆனா அது உள்ள போகுது, டிஎன்ஏ கூடயும் குரோமோசோம் கூடயும் எந்த விதமான தொடர்பையும் அது உண்டாக்கல. அது என்ன ஆகும்னா கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் செல் தொகுப்புகள் மூலமா அது தானாவே மக்கிடும். செல்ஃப் எக்ஸைசிங் வெக்டர்ஸ் அல்லது இன்டகிரேட்டிங் நான் வைரல். இங்க யூஸ் பண்றது வந்து க்ரீலாக்ஸ் பிக்கிபேக் டிரான்ஸ்போசோன்ஸ். பிக்கிபேக்குங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அது என்னன்னா ஒரு டிரான்ஸ்போசோன் ஒரு ஜீனோமிக் எக்ஸ்பிரஷன்ஸை மாற்றி அமைக்கும், ஜீனோடைய பகுதிகளை வந்து மாற்றி அமைக்கும். இந்த டிரான்ஸ்போசோன்ஸை வந்து நம்ம உள் செலுத்துறது மூலியமா இது லாக்ஸ் பி அதோடைய பகுதிகளில் போய் உட்காந்து மாற்றங்கள் எல்லாத்தையும் அமைச்சதுக்கு அப்புறமா அது தானாவே மக்கிடும். எந்த விதமான சுவடையும் அங்க விட்டு அது இருந்ததுக்கான சுவடையே அங்க விட்டுட்டு வராது. நான் இன்டகிரேட்டிங் நான் வைரல்னா இங்க வந்து நம்ம பொதுவா யூஸ் பண்றது பிளாஸ்மிட்ஸ், எம்ஆர்என்ஏ இந்த மாதிரியான பொருட்களை பயன்படுத்தி உள்ள அனுப்புறது. இதுவும் வந்து டிஎன்ஏ கூட எந்த விதமான இணைப்பும் ஏற்படுத்தாது. இப்ப மரபணு கடத்திகளை வந்து நான் வைரஸ் மரபணு கடத்திகளை உள்ள செலுத்துறதுக்கு நம்ம மொத்தம் 3 வகையான உத்திகளை கையாளுறோம். எலக்ட்ரோபோரேஷன் மின்துளை உருவாக்கம் மூலமாக செலுத்துதல், லிப்போஃபெக்ஷன் கொழுப்பு அணுக்கள் மூலமாக செலுத்துதல், கெமிக்கல் டிரான்ஸ்ஃபெக்ஷன் ரசாயன பரிவர்த்தனை மூலமாக செலுத்துதல். இங்க ஃபைப்ரோபிளாஸ்டோட தமிழ் அர்த்தம் என்னன்னா நார்முகை. அடுத்து இப்ப இந்த 4த்துக்கும் பார்த்தோம்னா நான் இன்டகிரேட்டிங் வைரஸ்ல பார்த்தோம்னா அதனுடைய மறுநிரலாக்க திறன் ரீப்ரோக்ராமிங் எஃபிஷியன்சி வந்து மற்ற 3த்தையுமே விட அதிகம், 0.1 1% வரைக்கும். ஆனா நான் இன்டகிரேட்டிங் வைரஸை பார்த்தோம்னா அது ரொம்ப கம்மி தான், 0.001. ஆனா நான் இன்டகிரேட்டிங் வந்து ரொம்ப எளிமையான ஒரு ப்ராசஸ். இப்ப இதுல இன்டகிரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு நிறைப்பாடுனா பாலிசிஸ்ட்ரானிக் லென்டி வைரஸ். பாலிசிஸ்ட்ரானிக்னா நம்மளோட 4 எமனக்க ஃபேக்டர்ஸையும் OSKM 4த்தையுமே ஒரே லென்டி வைரஸ்ல கொடுத்து நம்மளால உள்ள செலுத்த முடியும். இப்ப நான் இன்டகிரேட்டிவ் நான் வைரஸ்ல கடத்தியா யூஸ் பண்றது வந்து பொதுவாகவே பிளாஸ்மிட்ஸை மட்டும்தான் யூஸ் பண்றோம். அடுத்து இந்த செயல்முறை பொதுவா நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணியிருந்தோம்னா எமனக்க ஃபேக்டர்ஸை ஒரு வைரஸ்குள்ள போட்டு அதை வந்து ஒரு முதிர்ந்த செல்குள்ள போடுறது மூலியமா நம்மளால ஒரு பன்மை திறன் கொண்ட செல்லை உருவாக்க முடிஞ்சிச்சு. இப்போ நுண்தொழில்நுட்ப வளர்ச்சி படி நம்ம பிளாஸ்மிட், எம்ஆர்என்ஏ, சின்ன சின்ன மாலிக்யூல்ஸ், லிப்பிட்
அணுக்களை முதற்கொண்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணி முதிர்ந்த செல்களை வந்து ஒரு ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்லா நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியுது. இது எது எதுக்கெல்லாம் அப்ளிகபிளா இருக்குன்னா, ஆர்கனாய்ட் ப்ரொடக்ஷன், உறுப்புகளோட பகுதிகளை உருவாக்குறதுக்கு, டிஷ்யூவோட ரீஜெனரேஷன், மறு உருவாக்கம், புற்றுநோயோட புற்றுநோய் நோய் எதிர்ப்பு சிகிச்சை, ட்ரக் ஸ்கிரீனிங் அண்ட் மரபணு மாற்றங்கள், அது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறதுக்கு உதவுது. அடுத்த ஸ்லைடு. இதோட பயன்பாடுகளை பத்தி விவரமா பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஆட்டோலோகஸ் தெரப்பி, அதாவது தன்னுடைய செல்களையே பயன்படுத்தும் சிகிச்சை. நம்மளோட செல்களையே எடுத்து நம்மளால நமக்கு சிகிச்சை பண்றதுக்கு என்ஜினியரிங் பண்ண முடியும். மரபணு இரத்த கோளாறுகள், இதை பொதுவா இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் பயன்படுத்துறாங்க. மரபணு இரத்த கோளாறுகள், பீட்டா தலசேமியா, சிக்கிள் செல் அனிமியா, இந்த மாதிரியான நோய்களுக்கு, நரம்பியக்க சிதைவு நோய்கள், முதுகெலும்பு தசை சிதைவு, அதாவது ஸ்பைனல் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, அண்ட் இருதய நோய்கள். இதய நோய் மாதிரியாக்கம்னா டிசீஸ் ரீமாடலிங்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம கார்டியோமயோசைட்ஸ், அதாவது இதய தசை செல்களை பன்மை திறன் கொண்ட செல்களாக மாற்றுறது மூலியமா நம்மளால சரி பண்ண முடியும். நோய் மாதிரியாக்கம், இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா பார்க்கின்சன்ஸ் நோய். அப்புறம் மருத்துவ பரிசோதனை மற்றும் மருந்து நச்சுத்தன்மை சோதனை. நம்ம ஒரு மருந்தை ஒரு ஸ்டெம் செல்லுக்கு கொடுத்தாலும் ஒரு முதிர்ந்த செல்லுக்கு கொடுத்தாலும் ரெண்டு செல்லுமே ஒரே மாதிரியான விளைவை தான் ஏற்படுத்தும். அது மூலியமா நம்ம வந்து ஒரு பன்மை திறன் கொண்ட செல்லை வச்சு நம்ம ஒரு மெடிசன் எப்படி வேலை செய்யுங்கிறத முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண முடியும். தனிப்பயனாக்கப்பட்ட மருத்துவம், பர்சனலைஸ்டு மெடிசன், நமக்கு தேவையானது ஒரு பேஷண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி, தேவைக்கு தகுந்த மாதிரி நம்மளால அந்த மருந்தை வந்து மாற்ற முடியும். மரபணு செயல்பாடு ஆய்வு, ஜெனட்டிக் ரிசர்ச், புற்றுநோய் ஆராய்ச்சி. முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க வந்து இந்த இம்யூனோ தெரப்பீஸ்க்கு மெடிசன் கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அடுத்து, இதோட முக்கிய குறைபாடுகள்னு பார்த்தோம்னா, கட்டி உருவாக்கும் தன்மை. நான் முன்னாடியே ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருப்பேன், சீமிக். அதுதான் வந்து குரோமோசோமை ஓப்பன் பண்ணுன்னு. அந்த சீமிக் இருக்கு இல்லையா, அது வந்து அங்கேயே பிரேசர் லீவ் விட்டுட்டு வந்துடும். அது இருந்த இடத்துல சுவடு விட்டுட்டு வந்துடும். அதன் காரணமா கட்டி உருவாகும் தன்மை, அது ஒரு ஆங்கோஜெனிக் ஜீன். அதனால கட்டி உருவாகிற தன்மை அதிகமா இருக்கு. அப்புறம் இதுக்கு முக்கியமா அதிகமா செலவு, நேரம் ரெண்டுமே தேவைப்படும். நான் இன்டகிரேட்டிங் நான் வைரல் தெரப்பி வந்து ஒரு ஸ்டெம் செல் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 8 வாரம் ஆகும். அப்போ அது அதிகமான செலவு, அதிகமான நேரம் தேவைப்படும். மரபணுவின் நிலையற்ற தன்மை, எந்த மரபணுவுமே ரொம்ப ஸ்டேபிளா இருக்காது, எல்லாமே நிலையற்ற தன்மையிலே தான் இருக்கும். அதனால இது வெற்றி பெறுமான்னு கேட்டோம்னா அதுக்கு ரொம்ப சான்சஸ் கம்மி தான். இப்போ சம்மரி பாட சுருக்கம் பார்த்தோம்னா, நம்ம வந்து சொமாட்டிக் செல் சோர்சஸா என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபைப்ரோபிளாஸ்ட், அடிப்போஸ் செல்ஸ் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எமனக்க ஃபேக்டர்ஸை வச்சு இன்டகிரேட்டிவ் உத்தி அல்லது நான் இன்டகிரேட்டிவ் உத்தி ரெண்டு மூலியமாகவும் நம்மளால ஒரு சொமாட்டிக் செல்லை ஒரு ஸ்டெம் செல்லா ரீப்ரோக்ராம் பண்ண முடியும். நன்றி. நன்றி.